புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். புதுச்சேரியில ரவுடிகளின் கொட்டம் அடங்கவில்லை என்பதை தோலுரித்து காட்டும் விதமா பட்ட பகல்ல கத்திய காட்டி மிரட்டி மாமூல் கேட்டு கொடுக்காததால ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரி அடித்து நொறுக்கிய பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஒரு பேக்கரிக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிற்பகல் நேரத்தில் வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டு உள்ளனர். பின்னர் இந்த பகுதியில் எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று கூறி மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று மிரட்டியதோடு அவர்களின் வங்கி கணக்கின் விவரங்கள் மற்றும் ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து உள்ளனர். மேலும் கடை ஊழியர் அவர்கள் கூறியதை சரியாக கேட்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடையின் உரிமையாளர் சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்து உள்ளார். பின்னர் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்த காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் மாமூல் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி எல்லையை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அப்பு என்ற ரவுடியும் ஒரு சிறுவனும் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்ய முயன்றபோது தப்பித்து ஓடியதில் கீழே விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து அவர்களுக்கு மாவு கட்டும் போட்டு மாமூல் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட கடைக்கு அழைத்து வந்து மாமூல் கேட்டு கடையை உடைத்தது எப்படி என்று நடிக்க சொல்லி வீடியோவில் பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 4 நாட்களில் புதுச்சேரியில் ரவுடிகளான அப்புவும் விக்கியும் முன் விரோதத்தால் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஒரே வாரத்தில் 3ஆவதாக நடந்த கொலை புதுச்சேரி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்மாமம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த அப்பு என்கிற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1ஆம் தேதி தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ 4 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 4 கொலைகளும் ஒன்று ரெண்டு அமைதினாலும் சில கொலைகள் வியாபாரிகள்கிட்ட நடக்குது. ஏன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு இருக்கிற ஒரே வருமான சுற்றுலா தான். சுற்றுலா நம்பி தான் பாண்டிச்சேரி இருக்குது. அப்படின்றப்போ இங்கே வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் சிறு சிறு கடைகள் வச்சுட்டு தான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வியாபாரிகளை இந்த மாதிரி ரவுடிகள் மிரட்டும் போது அவங்க வியாபாரத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா போலீஸ் 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரு ரவுடி ஒரு கடை மிரட்டிட்டு போறாருனாக்கா அவங்க தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கேட்குறவங்க ஏன் இதை கேட்கறது ஒரு 5-10 கொடுத்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்தாக்கா அது ரவுடிஸை வழக்கத்தான் உதவும். ஸோ அதுக்கும் இந்த பாண்டிச்சேரி போலீஸு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கணும்.
ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது வியாபாரிகள் வந்து அவங்க வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி ரவுடிசம் இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு உடனே தக்க நடவடிக்கை போலீஸ் துறை எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் வியாபாரம் நல்லா நடக்கும். இங்கே சுற்றுலாவும் பாண்டிச்சேரியில் மிக சிறப்பாக நடக்கும். ஏன்னா சுற்றுலா வந்து நம்பி தான் பாண்டிச்சேரி இருக்குது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்னைக்கு இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமாக பார்க்க வேண்டிய இடங்கள பாண்டிச்சேரி இருக்குது. அதனால பாண்டிச்சேரியில் சுற்றுலா வளரணும்னா நிச்சயமாக வியாபாரிகள் இங்கே வந்து தன்னுடைய தொழிலை வந்து பயம் இல்லாமல் பண்ணணும். அதுக்கு போலீஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.